நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் சுதா குமாரன் அன்பான வணக்கங்கள். நம்ம ஆஸ்ட்ரோரேக்கியில் நிறைய பயிற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். அதை தவிர ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு. இந்த பிரச்சனைகள், இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட தான் தீர்வு, விடை ரெண்டுமே இருக்கு. ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்துட்டாலே நம்ம மனதளவில் ஏதோ ஒரு பயம் வரும். அந்த பயத்தை போக்கணும். அது சார்ந்த நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கணும். அது சார்ந்த நம்மளுடைய உறுதிமொழிகள் என்னென்ன அப்படிங்கிறத தேடி எடுத்து போட்டு கற்றுக்கணும். அதற்கப்புறம் அதனுடைய நல்ல விளைவுகள் மேலே நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது கட்டாயமாக நாம் அந்த என்ன சொல்கிறது, கஷ்டங்களை தாண்டி கஷ்டங்களை ஓவர் கம் பண்ணி எது அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய லாபமோ, கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தையோ அடையறதுக்கு ஒரு வழி பிறக்கும். அதில் இதெல்லாம் பண்ணுறதோட இல்லாமல் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு மந்திரத்தை உச்சரித்தா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்மளுக்காக பிரபஞ்சம் நமக்குண்டான பொருளாதாரத்தை கொடுத்து தான் இருக்குது. ஆனால் அதை ஈர்க்கும் சக்தி நம்மளிடத்துல ஏதோ ஒரு இடத்துல இல்லாமல் போகிறது. அது பயமாக இருக்கலாம், நம்ம மேலேயே இருக்கக்கூடிய தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களாக இருக்கலாம். அந்த பொருளாதாரத்தை ஈர்க்கும் சக்தியை பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி, ஒரு மந்திர மூலியமாக கனெக்ட் ஆக தெரியாத முறையாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு தீர்வு, இது எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா ஒரு மந்திரத்தை எப்படி உச்சரிப்பது, எந்த நேரம் உச்சரிப்பது, என்ன மாதிரி முறையில் உச்சரித்தா நான் சொன்ன மாதிரி அந்த பற்றின பயம் போகும், அதை பற்றின தேவையற்ற விஷயங்கள் போய் அதற்குண்டான தீர்வு கட்டாயமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டை பௌர்ணமிக்கு பௌர்ணமி உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் தயாராகிருக்கோம். போன பௌர்ணமியில் பொருளாதார வளர்ச்சிக்குண்டான மந்திரத்தையும் அதன் பயிற்சியையும் கொடுத்தோம். இப்போ வரப்போகிற பௌர்ணமியில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னாக்க, மனதை ஒரு நிலைப்படுத்துவது எப்படி. மனதில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, எதை பண்ணால் சரி, எது சரியில்லை, அதாவது நம்ம எல்லாம் நல்லது தான் செய்கிறோம், ஆனால் நமக்கு வரும்போது முழுமையான பலன் கிடைக்கல, நல்ல தூக்கம் வரல, நல்ல ஒரு அடுத்த ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு மனமானது திடமான வழியில் செல்லலை. இப்படி மனம் சீராக இருந்தால் தான், மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு செம்மைப்படுத்தக்கூடிய மனதை செம்மைப்படுத்தி நம்மளுடைய வழிகளை சீர்படுத்தி நம்ம வாழ்க்கையை முறைப்படுத்தி எல்லாவற்றிலும் வெற்றியை நோக்கி நடைபோட வைக்கக்கூடிய நம்முடைய மனதை சீர்படுத்தும் விதமான ஒரு மந்திரமும் அதனுடைய பயிற்சியும் தான் வரப்போகிற ஆனி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தரப்போகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் கட்டாயம் இதில் நம்பர் கொடுக்குறோம், பேசுங்க, வாங்க, உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து விடுதலையை எடுத்துகிட்டு போகலாம். வணக்கங்கள், நன்றிகள்.